அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சமவேளைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து 33வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். உமேஷ் வணக்கம். தமிழகம் முழுவதும் தொடக்க பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் தான் தற்போது டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு 33வது நாளாக மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகள் களையப்பட்டு சம வேலைக்கு சம ஊதியம் நிறைவேற்றப்படும் என ஒவ்வொரு இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பையும் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது நேரடியாக சந்தித்து வாக்குறுதி அளித்திருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு களையப்பட்டு சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை முழக்கம் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை அளித்து ஆட்சிக்கு வந்ததாகவும், ஆட்சிக்கு வருவதற்கு இடைநிலை ஆசிரியர்கள் தாங்கள் பெரும் பங்காற்றிய நிலையில் தங்களது வாக்குகள் மட்டுமல்லாமல் தங்களது குடும்ப வாக்குகளையும் பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக அரசு 4.5 ஆண்டுகளை முடித்துவிட்ட நிலையில் இதுவரையில் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக கூறிதான் கடந்த 33 நாட்களாக சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் பதிவு மூப்பு இயக்கத்தினர் மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். சென்னையில் பல்வேறு இடங்கள், அதாவது கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகம், எழும்பூரில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகம், அதே போன்று அண்ணா சாலை, காமராஜர் சாலை, சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என அனைத்து இடங்களிலும் கடந்த 33 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை இடைநிலை ஆசிரியர்கள் முன்னெடுத்து விட்டனர். ஆனால் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தோ அவர்களது கோரிக்கை என்ன என்பது கேட்டு பரிசீலனை செய்வது குறித்தோ தமிழக அரசும் சரி தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இடைநிலை ஆசிரியர்களும் தொடர்ந்து 33வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்திப்பது, பள்ளிக்கல்வித்துறை செயலாளரை சந்திப்பது, தமிழக முதலமைச்சரை சந்திப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை இடைநிலை ஆசிரியர்கள் முன்னெடுத்தும் கூட ஆட்சி முடியும் இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் கூட இதுவரையில் இவர்களுக்கு அளித்த 311வது தேர்தல் அறிக்கையை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்பது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த முறை இவர்களுக்கு ஸ்டாலின் அளித்த தேர்தல் வாக்குறுதியான 311ஐ நிறைவேற்ற வேண்டும், நேரடியாக போராட்ட காலத்துக்கு வந்து இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன், வாக்களித்தால் போதும் என்ற வாக்குறுதி எல்லாம், ஆசை வாக்குறுதிகள் எல்லாம் கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு இதுவரை தங்களது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக ஒவ்வொரு இடைநிலை ஆசிரியர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது கூட தங்களுக்கான ஊதிய முரண்பாடு சம வேலைக்கு சம ஊதியம் என்ற வாக்குறுதியை அறிவிப்பாக வரும் என்று எதிர்பார்த்திருந்தது தங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறியுள்ள இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த ஜனவரி 5ஆம் தேதி முதல் அனைத்து பள்ளிகளும் அரையாண்டு தேர்வுக்கு பின்னர் தொடங்கிவிட்ட நிலையில் கடந்த 24 நாட்களுக்கு மேலாக அவர்கள் பள்ளிகளுக்கும் செல்லாமல் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருவதால் மாணவர்களின் கல்வி திறன் என்பது கடுமையாக பாதித்திருப்பது, தமிழக அரசுக்கு கண்டுகொள்ளாமல் இருப்பது தங்களுக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் இடைநிலை ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கு அளிப்பதாக சொன்ன சம வேலைக்கு சம ஊதியம் என்ற 311வது தேர்தல் வாக்குறுதி நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் தினந்தோறும் வெவ்வேறு வடிவங்களில் தங்களது மறியல் போராட்டம், முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். சென்னையில் மட்டுமே கடந்த 33 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களிலும் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றனர். கடந்த 5ஆம் தேதி முதல் தொடக்க பள்ளிகள் அரையாண்டு பருவ தேர்வுக்கு பின்னர் தொடங்கிவிட்ட நிலையில் 25 நாட்களுக்கு மேலாமல் பள்ளிகளுக்கு செல்லாமல் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்திலும் இடைநிலை ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். சமூக நீதி காவலரே, சமத்துவத்தின் நாயகரே, காத்திடுக, 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 சமூக நீதி காத்திடுக, சமூக நீதி காத்திடுக.
சம வேலைக்கு சம ஊதியம் ஒரே ஒரு ஆணைக்காக இடைநிலை ஆசிரியரின் கண்ணீரை துடைக்க எப்போது வருவீரோ? Taste the Daily.